أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله الحمد لله ثم الحمد لله ربي رحمانே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அல்லாஹோட எப்படி இருப்பா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ தன்னோடு எப்படி இருப்பா அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல தன்னுடைய உடலை பேணக்கூடியவளா இருப்பா, ரெண்டாவது தன்னுடைய அறிவை பேணக்கூடியவளா இருப்பா, மூன்றாவதா தன்னுடைய ஆத்மாவை பேணக்கூடியவளா இருப்பா. இந்த மூணுலையும் சமநிலை அழகாக்க பேணி பாதுகாத்து வாழக்கூடிய ஒரு இரையச்சம் உள்ள ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருப்பா. இப்படிங்கிற இந்த ஹெட்லைன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நல்ல தோழிய தேர்ந்தெடுப்பா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ, நல்ல ஃப்ரெண்டு கூட நல்ல நண்பர்களோட அவ பழகுவா, நல்ல தோழிய தேர்ந்தெடுப்பா, இஸ்லாமிய சபைகளில போய் கலந்துக்கிடுவாங்க இப்படிப்பட்ட தோழர்களோட. இப்படிங்கிற ஒரு ஹெட்லைன்ல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த பாருங்க, இந்த மேல நம்ம பார்த்த அத்தனை பண்புகளும் தகுதிகளும் உடைய ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி தனக்கு துணையா இத ஒவ்வொன்றுக்கும் நல்ல ஒரு உணர்வுகளை தூண்டுகோலை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு தோழிய தனக்கு ஒரு நண்பியா ஃப்ரெண்டா க்ளோஸா இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கவா. அந்த தோழி எப்படிப்பட்டவளா இருப்பா தெரியுமா? உண்மையான அன்பை பொழியக்கூடியவளா இருக்கணும். அது மட்டும் இல்ல, எதுலையுமே மோசடி செய்பவளா இருக்கக்கூடாது. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா இருக்கக்கூடிய இவ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தோழி ஒரு முஸ்லிம் பெண்ணை நேரான வழியில நிலைத்து இருக்கக்கூடிய பண்புகளும் அழகான குணமும் கொண்ட ஒரு நல்ல தோழியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தோழிய தன்னோடக்கு உற்ற நண்பனா தேர்ந்தெடுத்துக்கிடுவா. அந்த தோழி, அந்த நண்பி, அந்த ஃப்ரெண்ட் இவக்கு எப்படி அவளுக்கு எல்லா வகையிலையும் பண்பாடா இருப்பா தெரியுமா, உறுதுணையா இருப்பா தெரியுமா, பங்கெடுத்துக்கிடுவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரைவிலக்கணம் கொடுக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். எப்படி இருப்பாண்டா, பழக்க வழக்கம், நெருக்கம், குணம், பண்பாடு, இதுல எல்லாம் இந்த பழக்கம் இருக்கே, இந்த நட்பு இருக்கே, இந்த நட்புங்கிற ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கே, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனை பற்றி விசாரிக்காத அவனுடைய நண்பனை பற்றி விசாரி அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனை பத்தி விசாரிக்கணும்னா அவனுடைய நண்பனை பத்தி விசாரி. ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்துல இருக்கிறான் அப்படிங்கிறதான் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நண்பி அப்படின்னு சொல்லக்கூடியவ, தோழி அப்படின்னு சொல்லக்கூடியவ, அவங்களுடைய மார்க்கத்துலதான் நாம இருக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நான் ஒரு அங்கமா இருக்கக்கூடியவங்க. அந்த தோழர்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்டவங்களா அவங்க இருக்கணும், அப்படி இருக்கும் போதுதான் நமக்கு உறுதுணையா இருக்கும். நல்லோர்களோட பழகுறது உயர்ந்த பண்பையும் சிறந்த இயற்கை அமைப்பையும் காட்டக்கூடியதா இருக்கு. நல்லோர்களோட நீ பழகும் போது அவர்களோட நீயும் எப்படிப்பட்டவனா இருப்ப, நல்லோரா இருப்ப, நீயும் கண்ணியப்படுத்தப்படுவ. மற்றோர்களோட பழகுற பழக்கத்தை, தீயவர்களோட பழகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தாத. ஏன்னா நல்லோருடன் பழகுறதும் தீயவங்க மக்கள்கிட்ட இருந்து பழகுறது வந்து விலகி இருக்கிறதும் அவசியமான ஒன்றா இருக்கு. இதை இந்த நேரத்துல நமக்கு உஸ்தாத் நமக்கு அழகா சொல்லி தர்றாங்க. நீ நல்லவர்களோட பழகும் போது அவர்கள நீயும் கண்ணியப்படுத்தப்படுவான், தீயோர்களோட பழகும் போது நீ இழிவுபடுத்தப்படுவான். அதனால நீ என்ன செய்யணும், நல்லோரோட பழகிறதையும் தீயோர்களுடைய சவகாசத்துல இருந்து விலகி இருக்கிறதும் மிகப்பெரிய அவசியம், முக்கியமான ஒரு ஒண்ணு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டத்தோட நீ இருந்தா அவர்கள நீ நல்லவங்க எங்க இருக்கிறாங்கன்னு போய் சேர்ந்து அவங்களோட இரு, கெட்டவங்களோட சேராத, நீயும் கெட்டு போயிடுவ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் அழகா வழிகாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நல்லவர்களோட சேர்ந்து இருக்கும்போது, நல்ல மார்க்க சொற்பொழிவு சபைகள்ல கலந்துக்கிற போது ஒரு முஸ்லிம் பெண்மணி ஆர்வம் காட்டக்கூடியவளா இருப்பா.
அப்படி இருக்கும்போது குறிப்பாக தான் மட்டும் போகாம தன்னுடைய நண்பர்களோட, குடும்பத்தோட, சமூகத்தோட அழகான முறையில கலந்துக்கிறவா. இதை எப்படி எல்லாம் நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு இஸ்லாம் எப்படி கூறுதோ, எப்படி சொல்லி காட்டுதோ அதன்படி நடந்துக்கிறவா. இஸ்லாம் பற்றி பேசக்கூடிய சபைகள்ல ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னோட தோழியோட சேர்ந்து கலந்து போய் அந்த சபைகளை சிறப்பு படுத்தக்கூடியவளா இருப்பா. அது மட்டும் இல்ல, வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சபைகள் எல்லாம் கலந்துக்கிடுவா. அல்லாஹ் புரிந்துள்ள அற்கொடைகளை பற்றி அந்த மாதிரி சபைகள்ல பேசி இன்பம் அடைவா. அல்லாஹுடைய கட்டளைகளையும் உறுதியா கடைபிடிக்கிறது, அவனுடைய விலக்கல்கள்ல இருந்து விட்டு விலகி இருக்கிறது, அது அவனுக்கு விரைந்து கீழ்ப்படிவது. யாருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு. இதுல முற்றிலும் பணிந்து நடப்பது குறித்து உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடியவளா இருப்பா. அப்போ ஒரு நல்ல தோழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அவளோட சேர்ந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களா இருப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல அமர்வுகள்ல ஆன்மாக்கள் மென்மையாகும். நல்ல அமர்வுகள்ல நாம போய் கலந்து அமர்ந்து இருக்கிறது, அங்க இருக்க கல்விகளை படிக்கிறது, அங்க சொல்லக்கூடிய நல்ல சொற்களை நம்ம கேட்கறது நம்மளுடைய ஆன்மாவை மென்மையாக்கும், அடுத்து தூய்மைப்படுத்தும். உடல் உறுப்புகள் இறைவனுக்கு பணியக்கூடியதா இருக்கும். மனிதன் இப்படிப்பட்ட சபைகள்ல கலந்துக்கும் போது மேன்மை அடையக்கூடியவனா இருக்கான். அவனுடைய உள்ளத்துல இறை நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கலந்து உருவாகக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது மட்டும் இல்ல, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி தோழர்கள்ல ஒருத்தரை சந்திச்சா வாங்க கொஞ்ச நேரம் நம்ம இறைவனை பற்றி பேசி இறை நம்பிக்கையை அறுதிப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். யாரு? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பர்களை சந்திச்சா வாங்க நம்ம கொஞ்ச நேரம் அல்லாஹ் பத்தி பேசுவோம், அல்லாஹ் பத்தி பேசி இறை நம்பிக்கையை நம்ம அதிகப்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இறைவனை பத்தி பேசுறதுல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல, அதை பத்தி அவனுடைய சக்தி, வல்லமை, ஆற்றல், பண்பு இதெல்லாம் பேசுறதுல அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போய் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருக்கிறார்ல, அவர் இந்த மாதிரி செய்யறாரு, தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கோமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும், வானவர்கள் பெருமைப்படுகிற அமர்வுகளை அவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நண்பர்களை கூப்பிட்டு வாங்க நம்ம இறைவனை பத்தி பேசுவோம், வாங்க அல்லாஹ்வை பத்தி பேசுவோம், நம்மளுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிடுவோம், நம்ம ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் செயல் வானவர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நேசத்துக்குரிய சொல்லா செயலா இருக்குங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இதனாலதான் என்ன செய்வாங்களாம், நேர்வழி பெற்ற நம்முடைய தலைவர் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்களாம், அரசாங்க வேலைகளும் சுமைகளும் அப்படி இருக்குமா, இதுக்கு இடையிலையும் தன்னுடைய பணிகள்ல இருந்து கொஞ்சம் விலகி என்ன செய்வாங்களாம், கொஞ்சம் விடுவித்து வெளியே தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து சொல்லுவாங்களாம், வாங்க கொஞ்ச நேரம் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம்னு சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ் பத்தி பேசுவாங்களாம். ஹயாத்து சஹாபாவில இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அல்லாஹ் பத்தி பேசுவாங்களா நினைப்பாங்கன்னே சொல்லவே முடியல. அமைச்சர்களுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்கவே முடியல. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்கார ஹலீஃபாவா இருந்தவங்க, நீதியாட்சி செலுத்துறவங்க, தொழுகையில இபாதத்துல கவனத்தோட இருந்தவங்க, வாங்க நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம அல்லாஹ் பத்தி கொஞ்சம் பேசுவோம், இறை நம்பிக்கை பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசி நம்ம ஈமானை அதிகப்படுத்திக்கிருவோம், புதுப்பிச்சுக்கிருவோம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கடா. எவ்வளவு ஒரு அழகான வழிமுறைய வழிகாட்டுதல காமிச்சு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. நண்பர்களை கூப்பிட்டு அரட்டை அடிக்கிறதுக்கு இல்ல, கேம் விளையாடுறதுக்கு இல்ல, இன்னும் சொல்ல போனா எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சும் தெரியாமையும் டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு போமா, இப்பதான் வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு, முன்னாடியே பிளாக்ல வாங்கினியா டிக்கெட், இந்த நண்பர்கள் இல்ல.
எப்படிப்பட்ட நண்பர்களா இருந்திருக்காங்க? அல்லாஹை பத்தி பேசக்கூடிய, ஈமானை புதுப்பிக்கக்கூடிய, மலக்குகள் பார்த்து பெருமை கூடப்படக்கூடிய செய்திகளை பேசக்கூடிய நண்பர்களா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மளுக்கு உற்ற நண்பர்களா, தோழர்களா எடுத்துக்கணும். இரையச்சமும் மன தூய்மையும் பெற்ற உமரல் எல்லாம் அவங்களே இந்த மாதிரி மனதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற இந்த தேவையை உணர்ந்து அதற்காக பல வேலைகளுக்கு மத்தியிலையும் பல பணி சுமைகளுக்கு இடையிலையும் நேரத்தை ஒதுக்குறாங்கன்னு சொன்னா நாம எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு ஈமான்ல சிறந்து விளங்குறாங்க. உமர் ஒரு தெருவுல வந்தா ஷைத்தான் இன்னொரு தெருவுல ஓடுறான் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மனிதர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் தன்னுடைய நண்பர்களை அழைத்து தங்களுடைய வேலை சுமைகள்லாம் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு, வாங்க அல்லாஹ் பத்தி பேசுவோம், இறை நம்பிக்கையை புதுப்பித்துக்கிடுவோம்னு சொல்லி இருந்தா நாமெல்லாம் எங்க இருக்கோம், எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பள்ளியில ஒரு பயான் ஒண்ணு இருக்குமா? இன்னைக்கு இந்த சூறாவுடைய தஃப்சீர் ஒண்ணு இருக்குமா? இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஸ்டரி பத்தி பேசுறாங்க, வரீங்களா? ஆனா நீங்க வேற இருக்கிற வேலையில இது வேற. இப்ப எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்குது. யூடியூப் எடுத்து போய் பார்த்தா என்ன இல்ல வேணுங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வீட்டுல இருந்தே பாத்துக்கிறோமா, நீங்க போயிட்டு வாங்க. இங்க வேலை இருக்கா? என்னன்னா சாக்கு, நான் சொல்றது ரொம்ப டீசெண்டா அழகா இருக்கு. இன்னும் எப்படி எப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாளை மறுமை நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் பார்த்தா, ரப்பே ரஹ்மானே, நம்மளுடைய ஒவ்வொரு செகண்டும் இருக்குல்ல பயங்கர வேல்யூபிள் ஆனது. இந்த இடத்துல அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தங்களுடைய தோழர்களோட போகும்போது சொல்லுவாங்களாம், வாருங்கள் அமர்ந்து சிறிது நேரம் இறை நம்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுவும் ஹயாத்து சஹாபாங்கிற கிதாப்ல பதியப்பட்டிருக்கு, நம்முடைய ஆசிரியர் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப தனது ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய, அதை தூய்மைப்படுத்தக்கூடிய, அது கீழ்த்தரமான செயல்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறது ஒரு முஸ்லிமின் பொறுப்பா இருக்கு. அதுலயும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிக்கு இது மிகப்பெரிய கடமையா இருக்கு. அப்ப அவ மட்டும் சேர்ந்து இதை செய்ய, அவ மட்டும் செய்யக்கூடிய அமல்களா இல்ல, நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமலா இருக்கு. அப்ப நமக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரம், நண்பர்கள் கூட்டம், நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அல்லாஹை பற்றி பேசக்கூடியவர்களா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை நேசிக்கக்கூடியவர்களா, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கும் போதுதான் நம்ம அதை பத்தி பேச முடியும். இல்லாட்டி நம்மளை எங்க கூட்டிட்டு போய் விடுவாங்க? சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல நம்ம இந்த நண்பனை பத்தி பேசும்போது அவங்க நம்ம பாருங்களேன், ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுறதுல இந்த நட்புக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நல்லொழுக்கமுள்ள ஒரு குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் தீய நண்பர்களோட பழக்கத்தினால ஒழுக்கம் கெட்டவனா மாறி விடுறான். படு மோசமான குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் நல்ல நண்பர்களோட பழக்கத்தால ஒழுக்க சீலர்களா மாறி விடுறாங்கிறத இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ பேரை பாக்குறோம் இல்லையா? அழகான முறையில சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும். இந்த பழமொழியை கேட்டிருக்கோமா? இது நமக்கு எவ்வளவு ஒரு அழகிய பண்பை உணர்த்தி காட்டுது. அப்ப நம்ம பழகக்கூடிய நண்பர்களை பொறுத்து நம்முடைய நிலை மாறிடுது. அதனால நம்முடைய ரெண்டு உலகம், இந்த உலகமும் மறுவுடைய வாழ்க்கையும் சிறப்பா விளங்கணும்டா நல்ல நண்பர்களை நம்ம தேர்வு செய்யணும். இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான உதாரணத்தை கூறி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கஸ்தூரி வைத்திருப்பவனும் கொல்லனின் உலையும் ஆகும். கஸ்தூரி வச்சிருக்கவன் இருக்கிறானே, அவனுக்கு உனக்கு ஏதாச்சும் கிடைக்காமல் போகாது அவன்கிட்ட இருந்து. நீ ஒன்னே கஸ்தூரி வச்சிருக்கவன்ட்ட அதை காசு கொடுத்து விலைக்கு நீ வாங்கலாம். அப்படி இல்ல, வாங்குற அளவுக்கு உனக்கு இல்லைன்னு வச்சுக்கவேன், அவன் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த கஸ்தூரியோட நறுமணமாவது நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு கொல்லனோட நண்பனா நீ இருந்தேன்டா, அந்த நெருப்பு பொறி இருக்குல்ல, அதோடைய உலை அது உனது வீட்டை அல்லது உன ஆடையை எரிச்சிரும். அல்லது அவன் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறதுல அந்த துர்வாடை, அந்த துரு, அந்த இரும்பு, அந்த நெருப்பு அதோட வாடையாச்சும் வெலப்படும். அதனால நீ கஸ்தூரி விற்கிறவன நண்பனா எடுக்க போறியா, கொல்லன நண்பனா எடுக்க போறியா? அதனால சரி, கொல்லன்லாம் கூடாது, நண்பர்களா எடுக்க கூடாதுன்னு சொல்லல.
க்ளோஸா. ஏன்னா யார் கூட நமக்கு நெருங்கி பழகுறோமோ அவங்களுடைய குணமும் நலனும் நமக்கு பிரதிபலிக்க கூடியதா இருக்குங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அழகான உதாரணத்தை எடுத்து காட்டுறாங்க. கஸ்தூரி விக்கிறவங்க கிட்ட பொருளை வாங்காட்டியும் அந்த வாசமாச்சும் ஊட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி. புகாரில 2101வது ஹதீஸா இது இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, தீயவர்களுடைய நட்பு நம்முடைய மறுமை வாழ்க்கையை எரிச்சு நாசமாக்கிரும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீணர்களுடைய சவகாசத்தால, அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்களால மறுமை வாழ்க்கையை தொலைத்தவர்களின் புலம்பல்களை இறைவன் பின்வரும் வசனத்துல சொல்றான். எந்த வசனத்துல சொல்றான்? 74வது அத்தியாயம் 45வது வசனத்துல சொல்றான், குற்றவாளிகளை உங்களுடைய நரகத்தில் சேர்த்தது என்று எது சேர்த்துச்சுன்னு அங்க போய் விசாரிப்பாங்க. நாங்க தொழுவோரா இருக்கல, ஏழைக்கு உணவளிப்போரா இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வீணில் மூழ்கியோரோட கிடந்தோம். எப்படிப்பட்ட நண்பர்களோட இருந்தோம்? அவங்க எல்லாம் வீண்லையும் விளையாட்டுலயும் மூழ்கின நண்பர்களா இருந்தாங்க. அவங்களோட கிடந்தோம். அதனால இன்னைக்கு எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு? சக்கர்கிற நரக நெருப்புல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எதுப்பா உங்களை கொண்டு போய் இங்க வந்து சேர்த்துச்சு அப்படின்னு கேட்கையில சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அழகான முறையில நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுப்பது, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்காத போது நம்மளை என்ன செய்யக்கூடியதா இருக்கும்? வீண கொண்டு போய் தள்ளிரும். வீணானவை ஒவ்வொன்றும் நரகத்துல கொண்டு போய் மூழ்கடிக்க கூடியதா இருக்கும். அதனால நல்ல நண்பர்களோட நம்ம இருந்தா தவறு செய்ய நம்ம முற்படும் போதெல்லாம் நம்மளை என்ன செய்வாங்க? அழகான முறையில சொல்லி அதுல விழவிடுவாம நம்மளை பாதுகாத்து விடுவாங்க. அப்ப நட்புங்கிறது இருக்கே, இந்த உலகத்துல பல நல்ல பயன்களை தர்றதோட மறுமையில நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியதா இருக்கு. தீய காரியங்கள்ல நண்பனுக்காக ஒத்து போகிறது ஒரு நாளும் கூடாது. ஆனா இன்றைய நிலையில நண்பர்கள் இருக்காங்களே, தீமையை செய்தாலும் அதை தட்டி கொடுப்பவர்களா இருக்கவர்களை பாக்குறோம். சினிமாவுக்கு போலாமா? ஓ ஜாலியா போலாமே, எந்த ஷோவுக்கு போலாம்? நான் ஒரு கேசட் வாங்கியிருக்கேன், அவனுக்கு கொடுத்து விடவா? அந்த கேசட் காலமெல்லாம் போயிருச்சு. இப்ப ஷேர், லிங்க் அப்படி போயிருச்சு இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட நண்பர்களா இருக்கலாமா? அல்லாஹ் நீ காப்பாத்தியா அல்லாஹ். தீமையில் தூண்டக்கூடிய நண்பர்கள் கூட்டரா எங்களை அனைவரையும் பாதுகாத்தரலையா அல்லாஹ். அப்ப நண்பன் எப்படிப்பட்ட நண்பனா இருக்கணும்? நண்பி நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தோழி எப்படிப்பட்டவளா இருக்கணும்? நமக்கு மறுமைக்கும் இம்மைக்கும் உதவக்கூடியவர்களா, பயனளிக்கக்கூடியவளா இருக்கணும். தீமையிலிருந்து நம்மளை தடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வாங்க. பாவத்திலும் வரம்பு மீறதுலயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாவை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 5வது அத்தியாயத்துல 2வது வசனமா. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாம். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தையும் கொடுப்பார்கள், அல்லாஹுக்கும் அவனோட தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானம் உள்ளவன். 9வது அத்தியாயத்துல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, அப்ப பெரும்பாலான நண்பர்கள் வீணா பேசுறது, ஊர் சுத்துறது, தேட்டருக்கு போறது, தீய காரியங்கள்ல ஈடுபடுறது, அனைவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்காக ஒன்றுக்கொன்று அதிகரிக்கிறது அரிதாய் போன இந்த காலத்துல நாம எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக மறுக்கிறாரோ, அவர் ஈமானை பரிபூரணப்படுத்தி விட்டார். அபூதாவூதுல வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மறுமை நாளில் எனக்காக நேசம் வைத்துக் கொண்டவர்கள் எங்கே? என்னுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளில் நான் அவர்களுக்கு எனது நிழலை தருகிறேன் என்று சொல்லி கூப்பிடுவான். அப்போ அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடிய நண்பர்களா நாம இருக்கிறோம். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? எனக்காக நேசம் கொண்ட தோழர்கள் எங்கே? நண்பர்கள் எங்கே?
நிழலே இல்லாத இந்த நேரத்துல என்னுடைய அரசுடைய நிழலை தர்றேன், இங்க வாங்கன்னு அல்லாஹ் சொல்ல கூப்பிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீம்ல 4655 ஹதீஸா இருக்கு. அப்போ ஆபத்துல உதவுவன் தான் உண்மையான நண்பனா இருக்கான். நம்ம வசதி வாய்ப்புகளோட வாழும்போது நமக்கு ஏராளமான நண்பர்கள் இருப்பாங்க, வருவாங்க. ஆனா கஷ்டங்கள் வரும்போது அனைவரும் காணாமல் போயிருவாங்க. அப்ப அந்த கஷ்ட நேரத்துல யார் உதவக்கூடியவனா இருக்கிறானோ, சோதனை நேரத்துல யார் உதவக்கூடியவனா இருக்கிறானோ, தீமையின் போது நம்மளை தடுக்கக்கூடியவனா இருக்கணும், அவங்கதான் உற்ற நண்பர்கள். இப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நண்பர்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் போது எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களா இருப்பாங்க. நன்மை செய்யுமாறு ஏவுவாங்க, தீமைகள்ல இருந்து தடுப்பாங்க. அவங்க 2 பேரும் தொழுகையை கடைபிடிப்பாங்க, தர்மத்தை கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இத பத்தி சொல்லும் போது இங்க பாருங்களேன், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் உற்ற நண்பர்களா இருப்பாங்கன்னு சொல்றான்ல, அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது நபித்தோழா அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கும் விஷயத்துல ஒரு கட்டிடத்தை போன்ற இருப்பாங்க. அந்த கட்டிடம் என்ன செய்யும், ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வலு சேர்க்கும். ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை வச்சு இன்னொரு பிரிக்ஸுக்கு அப்படியே அட்டாச்சா எப்படி அப்படியே சேர்ந்து இருக்கு. அது மாதிரி தங்களுடைய கை விரல்களை கோர்த்து பின்னி காட்டுறாங்க. இப்படி ஒன்றோட ஒன்று அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க. இது சஹீஹுல் புகாரில ஹதீஸ் நம்பர் 481, 2446, 6027. சஹீஹ் முஸ்லிம்ல 5043வது ஹதீஸ். இதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய நண்பர்கள் எப்படி இருக்கணும், நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு கட்டிடத்தை போல நெருக்கமா வலுவா அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுறதுல ஒற்றுமையா வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துறதுல, கருணை புரிவதுல, பரிவு காட்டுறதுல இறை நம்பிக்கையாளர்களின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு உடலின் நிலையை போன்று இருக்கும். ஒரு உடல் உறுப்புக்கு நோயிற்றா அதோட மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து உறங்காம விழிச்சுக்கிட்டு இருக்கும். அதோட அந்த உடம்பு முழுவதுக்கும் காய்ச்சல் வந்துடும். ஒரு இடத்துல அடிபட்டா அந்த வேதனை தாங்காம கண்ணு தூங்காது, காது அப்படியே, கால்கள் கைகள் எல்லாம் சோர்ந்து போய் அந்த வேதனையினால முழு உடம்புக்கு காய்ச்சல் வந்துருது. பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் நம்மளோடு சேர்ந்து ஒரு உறுப்புக்கு அடிபட்டா எப்படி ஒத்துமையா இருக்குதோ, அந்த மாதிரி நம்முடைய நண்பர்கள் நம்மோடு ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் புகாரில 6011வது ஹதீஸா, சஹீஹ் முஸ்லிம்ல 5044வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாத்தீங்களா, நம்ம நண்பர்களை எப்படி செலக்ட் பண்ணணும், நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு எப்படி ஒரு தூண்டுகோலா ஊன்றுகோலா பலமா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து பாருங்க, இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா நன்மையை செய்யுமாறு ஏவக்கூடியவங்களையும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் அந்த நண்பர்கள் இருப்பாங்க. இப்படிங்கிற இதுக்கு இன்னொரு வசனத்தையும் எடுத்துருவாங்க, நன்மையின் பால் மக்களை அழைக்கவும், தீமையின் பால் நல்லதை செய்யுமாறு ஏவவும், தீமையை செய்யக்கூடாதுன்னு தடுக்கவும் உங்கள ஒரு குழுவே இருக்கட்டும். எப்படி 3வது அத்தியாயம் 104வது வசனத்துல இந்த விஷயத்துக்கு இன்னொரு வசனத்தையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு விளக்கம் கொடுக்கையில சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நன்மையை அழைச்சு நன்மையை செய்ய மாதிரி ஏவக்கூடியதாகவும், தீமையை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கும் உங்கள ஒரு குழுவே இருக்கட்டும். அப்படி இருக்கிறதும் சிறந்தது. எங்கேயும் போனா எங்கம்மா எதையும் சொல்ல முடியுது, கேட்க முடியுது, நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு வர்றோம்ல, இருக்கவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 104வது வசனத்துல சொல்லி காட்டுறோம், உங்கள ஒரு குழு இருக்கணும், நன்மை ஏவணும், நன்மை செய்யணும், தீமை தானும் விலகணும், பிறரையும் தடுக்கக்கூடிய ஒரு குழு இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இதே சூரா தௌபால
72வது வசனத்துல இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், இப்படிப்பட்ட அவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் வாக்களித்துள்ள சொர்க்க சோலைகளும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்க அவங்க நிரந்தரமா தங்குவாங்க. உயர்தரமான அதுங்கிற சொர்க்க சோலைகள் இருக்கும். எளிதான குடியிருப்புகளையும் அவங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வின் அன்பு மிகப்பெரியது. அது மகத்தான வெற்றியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்துக்கு உரிய விளக்கங்களை போய் எடுத்து படிச்சு பாருங்க. சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொர்க்கத்தோட அந்த எழில் அங்க எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? அங்க பாத்திரங்கள்லாம் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அந்த சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ்வை டைரக்டா பாக்குறதுக்கு அவனுடைய பெருமைங்கிற மேலாடையை தவிர வேற எதுவுமே தடையா இருக்காது. இந்த செய்தியை அப்துல்லாஹ் பின் கைஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 4878வது ஹதீஸ். இன்னும் நிறைய இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இத பத்தி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அப்போ நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான முறையில எடுத்து சொல்றாங்க பாத்தீங்களா? ஏன்னா நண்பர்களுடைய தாக்கம் நம்மளை நேர்வழிப்படுத்தக்கூடியதா இருக்குது, அதே நேரத்துல வழிகேட்டத்துல கொண்டு போய் விடக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில சொல்றாங்க, தனிப்பட்ட உதவிகளுக்காக நேசிப்பதை விட இஸ்லாமிய அடிப்படையிலான நேசமே சிறந்தது. அல்லாஹ்வுக்காக நம்ம நேசம் கொள்ளணும், அல்லாஹ்வுக்காக பிரியணும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இப்படிப்பட்ட நண்பர்கள் எந்த மூலையில இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துருவானா. அல்லாஹு அக்பர். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எனக்கு எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நண்பர்கள் விஷயத்துல நாம கவனமா இருக்குதுங்கிறத அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதே நேரத்துல இந்த நண்பர்கள் கெட்டவர்களா ஆகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸுஹ்ரூப் அதுல அல்லாஹ் 43வது அத்தியாயம் அதுல 67வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த நாள்ல உற்ற நண்பர்களில் கூட இரையச்சம் உடையோரை தவிர மற்றவர்கள் சிலருக்கு பகைவர்களாகி விடுவார்கள். உற்ற நண்பர்கள் யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி க்ளோஸா இருந்த ஃப்ரெண்டுக கூட அன்னைக்கு என்ன செஞ்சிருவாங்க? இரையச்சம் உடையவர்களா, அல்லாஹ்வுக்காக சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்களா இல்லாம இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சிலர் பகைவர்களா இருப்பாங்களாம். அல்லாஹ் அல்லாத நோக்கத்திற்காக கொல்லப்படும் நட்பு, தோழமை எல்லாமே மறுமை நாள்ல பகைமையா மாறிடும். அல்லாஹ்வுக்காக கொல்லப்படக்கூடிய நட்பு மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம். இந்த ஹதீஸ பாருங்களேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி, இரையச்சம் உடையோரின் நட்பை தவிர்த்து மற்ற எல்லா நட்புகளும் மறுமை நாள்ல பகைமையா மாறிடுங்கிறத இப்னு அப்பாஸ் முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஓகே, வாங்க அந்த ஹதீஸ பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேர் இருக்காங்க. அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொண்டு ஒருவர் கிழக்கிலும் மற்றொரு மேற்குல இருந்தாலும் உயர்ந்தவனாகி அல்லாஹ் அந்த 2 வரையும் மறுமை நாள்ல ஒன்று சேர்ப்பான். அப்ப சொல்வான், எனக்காகவே நீங்க நேசித்தவர் இவர்தான் என்று ஒருவர் மற்றொருடன் அல்லாஹ் கூறுவான். ஒருத்தர்ட்ட இன்னொருத்தர்ட்ட அல்லாஹ் சொல்லுவானா, இவர் அல்லாஹ்காகத்தானே. இப்ப பாருங்க, இப்படி எல்லாம் பார்க்க போனா நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருமே யாரு எங்க எப்படி எங்க இருக்கோம் தெரியாது. பல நாடுகள்ல, பல ஊர்கள்ல, பல மாதிரி பிரிஞ்சு இருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம எதுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்கோம்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கறதுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பெறதுக்காக. ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும், அதன் மூலமா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த அழகிய அன்ப பொருத்தத்தை எப்படி பெறணுங்கிறதுக்காகத்தானே சேர்ந்திருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு சுப செய்தியா இல்ல இந்த ஹதீஸ்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஒரு அழகான சுப செய்தி பாத்தீங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஹாஃபில் இப்னு அஸாகிர் அதுல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த இத தப்சீர் இப்னு கசீர்ல நீங்க எடுத்து போய் பாருங்க. 8வது பாகம்
8வது பாகத்துல 248வது பக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுக்காக நம்ம நேசம் கொண்டிருந்தா எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல ஒண்ணு சேர்த்து, நீ தானே எனக்காகத்தானே இவரை நேசிச்ச, அவர் இவர்தான், அவ இவதான், இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் காட்டுவான். இந்த இடத்துல எல்லாம் அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்கள சொர்க்கத்துல நுழையுங்கன்னு சொல்லுவோம். அவங்க அந்த சொர்க்கத்துல நுழையும் போது அங்க மகிழ்விக்கப்படுவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், இந்த வசனங்கள்ல சொல்லும் போது தங்க தட்டுகள்ல அவங்களுக்கு எந்த அளவுக்குண்டா, காலையிலயும் மாலையிலயும் 70,000 தட்டுக்கள்ல அவங்களுக்கு உணவுகள் கொண்டு வரப்படுவாங்க. ஒரு தட்டுல இருக்கக்கூடிய உணவை போன்ற மற்றொரு தட்டுல இருக்காதாம். ஒரு தட்டுல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் தட்டு வந்ததோட நம்ம என்ன செய்வோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், ஒரு ஆர்டர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்ததோட நல்ல டேஸ்டா நல்லா சாப்பிடுவோம். போக 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 ஒரு தெவட்டிரும் இல்லையா, ஒரு ஒரு மாதிரி போதும் அப்படிங்கிறது வந்துரும். ஆனா சொர்க்கத்துல முதல் தட்டை எவ்வளவு ஆசையா, அப்படியே அந்த ஆர்வம் குறையாம டேஸ்டா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாரோ, அதே மாதிரியான டேஸ்ட், இன்ட்ரெஸ்ட், அழகு, ருசி எல்லாத்தோடையும் ஆர்வத்தோடையும் கடைசி தட்டையும் சாப்பிடுவாராம். எத்தனை தட்டு? 70,000 தங்கத்தாலான தட்டுகள். 70,000, 70 தட்டு கூட கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நீங்க பாருங்க, நானா சொல்லல, என்னுடைய கற்பனை இல்ல, என்னுடைய சொந்த பேச்சு ஒண்ணும் கிடையாது. இது எல்லாம் இவனுக்கு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் எழுதி இருக்கிறாங்க. சூரா ஸுஹ்ரூஃப் 200, அதாவது 8வது பாகம், அதுல 250வது பேஜ போய் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்திய எழுதியிருக்காங்க. நமக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். அப்போ முதல் தட்டுல இருக்கிற அளவுக்கு கடைசி தட்டு வரைக்கும் சாப்பிடலாமா? அது மட்டும் இல்லையா, அந்த கடைசி தட்டுல இருக்கக்கூடிய அவருடைய உலக மக்கள் அனைவரும் விருந்தாக கொடுத்தாலும் அந்த உணவு போதுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வெரைட்டியா சாப்பாடு கொடுத்திருப்பானா? எப்பேற்பட்டது! இதுக்காக ஏன் இங்க இருக்க ஹலால ஹராம பேர்ல இருந்துட்டா என்ன? ஆனா சாப்பிடாம இருந்துட்டா என்ன? அல்லாஹ்வுக்காக விட்டு ஒழிச்சுட்டா என்ன? எப்பேற்பட்ட சாப்பாடு, எப்பேற்பட்ட உபசரிப்பு! சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைக்கு உதவக்கூடிய, நன்மையை தூண்டக்கூடிய, தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய நண்பர்களை நாம தேர்ந்தெடுக்கணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிக்கு இது அவசியமானது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. என் கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் பாக்குறேன், நீங்களும் பார்ப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ, உங்களுடைய அனுபவங்களை சொல்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓகேவா இருந்தா மீட்டிங் முடிஞ்சதுக்கு பின்னாடி சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு ஒரு நண்பனால ஒருத்தன் அழிஞ்சு ஒண்ணுமில்லாம போனவங்களை பார்த்திருக்கோம். ஒரு நண்பனால மிகப்பெரிய வாழ்வு கிடைச்சவங்களை பார்த்திருக்கோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த நண்பர்கள் விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, தங்களுடைய தோழர்களை எல்லாம் பார்த்து கூப்பிட்டு, வாங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இறைவனை பத்தி பேசுவோம், இறை நம்பிக்கையை பத்தி பேசுவோம், நம்மளுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய ஆத்மாவை பலப்படுத்துறது, அதன் மூலமா தூய்மை அடைகிறது, அவனுக்கு கீழ்ப்படைகிறதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏண்டா, அவங்க நம்ம வழிகட்டு போகாத, நல்ல செயல் செய்யல, வா சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு நமக்கு தூண்டக்கூடியவர்களா இருப்பாங்க. இத பத்தி சொல்லும் போது இன்னைக்கு போது கேட்டோம் இல்லையா, சூரா ஷம்ஸ், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதனை உருவாக்கியன் மீது சத்தியமாக, அதன் நன்மை தீமைகளை அறிவித்தவன் மீது சத்தியமாக, எவர் பாவங்களை விட்டு தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். எவர் அதனை பாவத்தில் புதைத்து விட்டாரோ அவர் நிச்சயமாக இழப்புக்குள்ளாகி விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி. பல சத்தியத்துக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு சில அறிஞர்கள் அதை 13 சத்தியமா எடுப்பாங்க, ஒரு சில அறிஞர்கள் 11 சத்தியமா எடுப்பாங்க. அத்தனை சத்தியத்துக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்கி வச்சுக்கிட்டாரோ அவர் வெற்றி அடைந்தார்.
அதை யார் நசுக்கிட்டாரோ, வீணாக்கிட்டாரோ, பாவத்துல நுழைச்சிட்டாரோ அவர் இழப்புக்குரியவரா ஆயிட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஆத்மாவை பத்தி தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்ப எவ்வளவெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லி பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் முஸ்லிமாங்கிற ஒரு அழகிய ஒரு அமைப்பை ஒரு உருவாக்கி நம்ம அழகான முறையில செஞ்சு வரோம். நம்ம அதுக்கடுத்து நம்மளுடைய அறிவு தேடல்ல எப்படியெல்லாம் நாம இருக்கணும், நம்ம இஸ்லாத்தை படிக்கணும், குரானை படிக்கணும், இந்த வேதத்தை படிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இதை படிக்கணும் அப்படிங்கிற அழகிய அமைப்புல இந்த மாதிரியான மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம செயல்படுறோம். அதுக்கடுத்து நம்மளுடைய ஆத்மாவை எப்படி பரிசுத்தப்படுத்துறது, அதுக்கு உறுதுணையான நண்பர்களை எப்படி உருவாக்கிறது, தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுல அழகிய வழிகாட்டல்களை நம்ம பார்த்து வர்றோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆத்மாவை அழகான முறையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முறையில நம்ம வைக்கிறது நமக்கு வெற்றியை கொடுக்கும். நம்மளுடைய ஆத்மாவை கவனிப்பாரற்று விட்டுட்டோம்னு சொன்னா, தீய நண்பர்களுடைய சவகாசத்தை நட்பை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மிகப்பெரிய இழப்புக்கும் நஷ்டத்துக்கும் ஆளாக நேரிடும். யா அல்லாஹ் அதுல இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ஆக ஒரு முஸ்லிம் பெண்மணி நல்ல தோழிகளை, நல்ல சூழ்நிலைகளை, நல்ல சபைகளை தேர்ந்தெடுக்கணும். அது நம்மளுடைய ஆத்மாவின் உயர்வுக்கும் செயல்கள்ல இறையச்சத்துக்கும் மனதுல தூய்மையையும் அதிகரிக்க செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே எவர்கள் சிரமங்களை சகித்து தங்கள் இறைவன் முகத்தையே நாடி அவனையே காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்களோ, அழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு உங்களையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். நபிய பார்த்து அல்லாஹ் சொல்றான், யாரு சிரமங்களை சகிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி காலையிலையும் மாலையிலையும் பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்களோ அவங்களோட சேர்ந்து நீங்க இருங்க. இன்னைக்கு காலையில நம்ம தர்ஜுமா வகுப்புல என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வுக்காக அவனுக்காக கட்டப்பட்ட இல்லத்துல காலையிலையும் மாலையிலையும் விக்ரு செய்யக்கூடியவங்க, நினைவு கூறக்கூடியவர்களுக்கு நான் அளவில்லாம கணக்கில்லாம கொடுப்பேங்கிறான். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வசனத்துல, நபியே சிரமங்களை சகிச்சுக்கிட்டு காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்வங்களோட சேர்ந்து நீங்க இருங்க, உங்களை அவங்களோட ஆக்கி கொள்ளுங்க. உலக அலங்காரத்தை விரும்பி அதாவது அடுத்து அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இவ்வுலக அலங்காரத்தை நீங்கள் விரும்பி அத்தகைய நல்லவர்களை விட்டுவிட்டு உங்கள் கண்களை திருப்பி விடாதீர்கள். அப்ப இந்த உலக அலங்காரத்துல மயங்கி இந்த உலகத்துக்கு பின்னாடி போறவங்க பின்னாடி போயிடாதீங்க. அவங்கள விட்டுட்டு, நல்ல நண்பர்களை விட்டுட்டு, நல்லோர்களை விட்டுட்டு, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை விட்டுட்டு, அல்லாஹ்வை நினைவு கூறவங்களை விட்டுட்டு போகாதீங்க. அன்றி தன் உடல் இச்சையை பின்பற்றியதின் காரணமாக எவனுடைய உள்ளத்தை நன்மை தியானிப்பதை விட்டும், அதாவது நம்மை தியானிப்பதை விட்டும் நாம் திருப்பி விட்டோமோ அவனுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அவனுடைய செயல்பாடு எல்லை கடந்து விட்டது. ஆகவே நபியே நீங்க நல்லோர்களோடு இருங்க, இறைவனை வணங்கக்கூடியவர்களோட இருங்க, இறைவனை விக்ரு செய்வர்களோட இருங்க, இறை நினைவை கொடுக்கக்கூடியவர்களை நண்பர்களா எடுங்க, அவங்களோட இருங்க. இந்த உலகத்தையும் இந்த உலக இச்சைக்கு பின்னாடி போறவங்களுக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் சூரா அல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம் 28வது வசனம். அப்போ நாம ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மணிகளை எல்லாம் பார்க்கும்போது, நாம இந்த உலகத்திலேயே எப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட நட்பா நமக்கு இருக்கணும், நாளை மறுமையில நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நட்பா, இல்ல நம்மளை சுவனத்திற்கு அழைத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய நட்பா, எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இதுல ரொம்ப கவனத்தோட இருப்பா அப்படிங்கிறத பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இன்னும் ஏராளம் இருக்கு. என்னன்னு சொன்னா, நாளை மறுமையில சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன், யா அல்லாஹ் உலகத்துல இருக்கையில என்னென்னலாம் எனக்கு நண்பர்களா இருந்தாங்க யா அல்லாஹ், அவங்களையெல்லாம் காணாமே யா அல்லாஹ்னு தேடுவாங்க. அப்படி தேடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானா, நீ அவங்களை பார்க்க விரும்புறியா? ஆமாயா அல்லாஹ். அப்ப அப்படியே அங்க இருந்தபடிக்கு காட்டுவானா, நரகத்துல அடிபாதாளத்துல கிடப்பாங்களாம். அடப்பாவி, நீ எப்படியெல்லாம் உனக்கு நான் சொன்னேன், நீ கேட்டியா?
நீ இன்னைக்கு இப்படி போய் கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் கேட்கும்போது, அந்த நரகத்துல கிடைக்கக்கூடிய அந்த நண்பன் சொல்லுவானா, இவனுக்கு இருந்து கொஞ்சம் தண்ணியவாச்சும் எனக்கு ஊத்துப்பா, நான் அதையாச்சும் குடிச்சுக்கிறேன், உனக்கு அது தடுக்கப்பட்டுருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். உண்மையிலேயே அந்த நண்பன் ஈமான் கொண்டவனா இருந்தா, அவங்க அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நண்பன் அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்வானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிபாரிசை ஏற்றுக்கிட்ட அந்த நண்பர்களை விடுவிக்கக்கூடிய செய்திகள்லாம் நிறைய இருக்குது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நாளை அவர்கள் சிபாரிசு செய்து நம்மளை சொர்க்கத்துக்கு கூப்பிடக்கூடியவர்களா, எல்லோரும் கைகோர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடிய நண்பர்களா நாம இருக்கணும். அதை விட்டுட்டு தீமையை தூண்டக்கூடிய, தீமைக்கு வழிகாட்டக்கூடிய, தீமையின் பக்கம் இட்டு செல்கின்ற நண்பர்கள் கூட்டத்திலிருந்து நாம் பாதுகாப்பா இருக்கணும். அல்லாஹ் இடத்துல காலையிலையும் மாலையிலையும் திக்ரு செய்யக்கூடிய நினைவை தரக்கூடிய அந்த கூட்டத்துல நம்ம சேர்ந்தவர்களா இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதனால இறைவனுடைய வழிகாட்டுதல்படியும் இறை தூதர்களுடைய வழிகாட்டுதல் படியும் நாம இருக்கணும்னு சொன்னா, ஒரு அழகிய தோழர்களை, அழகிய தோழிகளை, அழகிய நண்பர்களை நமக்கு உற்ற தோழர்களாக, உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா, நாளை மறுமையில் அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்காக கொண்ட நேசம் அவர்களை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி இல்லாதது அந்த நட்பு நாளை மறுமையிலும் பயனளிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பா ஒரு நாளும் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு தோழமையை, நல்ல ஒரு தோழியை, உற்ற நண்பர்களை நீ அமைத்து தந்தருவாயாக. நீ கொடுத்திருக்கக்கூடிய தோழர்களை நல்லோர்களாக ஆக்கி தந்தருவாகையாக. யா அல்லாஹ் எங்கள் மூலம் அவர்களுக்கு நன்மையையும், அவர்கள் மூலம் எங்களுக்கு நன்மையையும் நீ ஆக்கி தந்தருவாயாக. யா அல்லாஹ் இம்மையிலும் உதவியாக இருப்பது போன்று நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்க்கக்கூடிய நல்ல தோழர்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ அமைத்து தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய செயல்களை நீ அழகான முறையில் யா அல்லாஹ் பொருந்தி அதில் உள்ள தவறுகளை மன்னித்து, யா அல்லாஹ் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உயர்ந்த அந்தஸ்துகளை, தரஜாக்களை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.